ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலை பக்கோடா வந்து நம்ம கடையில் வாங்குவோம். இப்போ வந்து வீட்டில் செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து பஜ்ஜி போல் வந்துடும். இல்லைனா மசாலா அதில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நான் நிறைய வாட்டி செஞ்சு பார்த்தா எனக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க, சூப்பராக செய்யலாம். எப்படி செய்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவுலாம் போட்டு பெரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிப்போங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், ஏன்னா அது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். நான் வந்து 1/4 கிலோ, அதாவது 250 கிராமுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே கடலை எடுத்துருக்கேன். இது வறுக்காத கடலை பாருங்கள், வறுக்கவே வேண்டாம், தோலும் எடுக்க வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கடலைக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ரொம்ப வேணாம், 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் தாராளமாகவே சேருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போது உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் அப்படி வெறுமனே இப்படி கலந்து கொடுங்க. எண்ணெயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காய வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் போல் எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இப்படி கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கலர் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல, இதுவே நல்ல கலர் கொடுக்குங்க. தண்ணியை வந்து தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. பஜ்ஜி போல் மாவு ஃபுல்லாக கோட்டிங் ஆகி கடலையே தெரியாமல் இருக்கும் இல்லையா, அப்படி பிணையக்கூடாதுங்க. கடலை நல்லா தெரியணும், அந்த அளவுக்கு தான் மாவு சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கலர் இப்பயே வருது. இன்னும் வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்ல கலர் கொடுக்குங்க. இது போல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கடலை நல்லா தெரியணும், இது போல் மாவு இருக்கணும். நிறைய மாவு போட்டு அப்படியே பஜ்ஜியில் தொச்சா போல் ஃபுல்லாக முழுகிலாம் இருக்கக்கூடாதுங்க. இது கரெக்டான பதம். இப்போ வந்து ஒரு 6 பல்லு பூண்டை தட்டி சேர்க்கலாம். பாருங்கள், ஒன்றும் பாதியமாக தட்டி, ரொம்ப பூண்டு வேணாங்க, ஒரு 6 பல்லு பூண்டை மட்டும் தட்டி இது போல் இதிலேயே பிணைஞ்சிருங்க. எண்ணெய் சூடானதும் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே அதுக்கு தான் போட சொன்னது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக போடாமல் கையில் ஒரு கையளவு இப்படி எடுத்துக்கங்க. எடுத்து இப்படி கொஞ்சம் பிரித்து இப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போது அப்படியே கையோட இப்படி ஒன்று ஒன்றா அப்படியே உடச்சி விடுங்க. அது வேகிறதுக்குள்ளே இதை செய்யணுங்க. அப்போ தான் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வரும். தனித்தனியாக நம்ம ஒன்று ஒன்றா போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போது கையோடு எல்லாத்தையும் பிரித்து விட்டால் ஒன்று ஒன்றா பிரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குன்னு இது போல் வருங்க. நான் சொன்னபடி செஞ்சுக்கங்க. கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவ்வளோதாங்க. ரொம்ப வச்சுருந்தா கருகிடும். இது கரெக்டான ஸ்டேஜ், எடுத்துடலாம். சத்தம் பார்த்தீங்களா, அப்போது கரெக்டான ஸ்டேஜில் தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம போட்ட மாவுக்கு இது போல் கிடச்சிருக்கு. நான் சொன்னபடி பண்ணால் இப்படி வரும். என்ன நான் உங்களுக்கு வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, நீங்கள் யாராவது சொன்னதை கேட்டோ இப்போ நான் செய்கிறத பார்த்தோ செஞ்சால் கூட கரெக்டாக வரும்னு சொல்லவே முடியாதுங்க. நானே 2-3 வாட்டி செஞ்சு 2-3 வாட்டியுமே தப்பாக போய் அதுக்கப்புறம் வந்தது தான் இப்படி. போட்ட உடனே அப்படியே உடச்சோம்னா, போட்ட உடனே உடச்சா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுது. அப்படியெல்லாம் வரல. கொஞ்சம் வந்து இதுக்கு நாங்கள் பிணைஞ்ச பக்குவம் கரெக்டான பக்குவம், போட்டு எடுக்கிறப்பையும் கரெக்டாக இது பண்ணலாம். ஆனால் அப்படி வந்து டக்கு டக்குன்னு உடைக்க வேணாம். நான்லாம் வந்து 2 டைம்ஸ் தப்பு பண்ணிட்டு தான் இது செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கே செஞ்சிடலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா தப்புங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இதை செய்ய முடியும். அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. மாவுக்கு ஒரு பதம் இருக்குது. பஜ்ஜி போலலாம் மாவு பிணையும்ல, அதிக தண்ணியும் இதுக்கு தேவையில்லை. தெளித்து அதுக்கு ஒரு பக்குவம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. இது வந்து நான் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிவ்யூ தான், நேர்மையாக சொல்கிறேன். ஏன்னா பொருள்லாம் போட்டு வீண் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து நல்லா வருது. நான் வந்து இத்தனை வாட்டி தப்பு பண்ணி செஞ்சாலும் எனக்கு வந்துடுச்சு. நான் அதை உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.